அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேங்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்க செய்யும். ஏன்னா அதிகமான டைம் வேல்யூ நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்கும். அதில் ஒரு வாரத்தோட ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஷார்ட் கவரிங் வர வாய்ப்புகளும் இருக்கலாம். அப்படிங்கிற இந்த அடிப்படையில் தான் சந்தையை இருக்கும். அப்போது ஏதேனும் வெள்ளிக்கிழமை பாருங்கள், வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டம் ஒரு நாள் கொடுக்கும். ஆனால் அது எல்லா வாரமும் கொடுக்காது. அப்போது அந்த மாதிரி கொடுக்கும்போது அதனுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணும்போது இதனுடைய முக்கிய இண்டிகேட்டராக யார் இருக்க போகிறாங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்க போகிறாங்க. அப்போ அந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதோ அதுதான் வெள்ளிக்கிழமை அது திங்கக்கிழமையோட பெரிய மார்க்கெட்டோட ரேஞ்ச் ஒரு பெருசாக இருக்கக்கூடிய தன்மையை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஓடிஎம் ஆப்ஷனுக்கு உண்டு. அதனால் இதனை ஆய்வு செய்யும்போது தான் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும். ஆய்வு அப்படிங்கும்போது இதுக்கு ஏதாச்சும் க்ளூ கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரை ஒன்று மேலே போகலாம், இல்லைன்னா கீழே போகலாம், இல்லை சைட்வே மூமெண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த 3 தான் நடக்க போகுது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த 3 விதமான விஷயங்கள் எங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பெடுத்தாலே போதும். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத விட ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இப்படி இருந்தால் இதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இது முக்கியமே. அதனால் நீங்கள் மற்றவர்களை கேட்குறத விட நீங்கள் சுய ஆய்வு செய்யுங்க. அப்போ சந்தையோட தன்மையும் குறிப்புகளும் உங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி பூம் ஆர் பிளாக் ஆர் வாட் ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி இம்பேக்டட். இப்போது HEDGE நிஃப்டி ஃபியூச்சர் இது 17,478 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. அப்போது இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படலாம். ஏன்னா நம்மளுக்கு பாருங்கள், நேற்று ஃபியூச்சர் வர்த்தகம் 17,638. அப்போ இப்போ ஃபியூச்சர் 17,450 to 70 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கேப் டவுன் ஓப்பனிங். இந்த கேப் டவுன் ஓப்பனுங்கிறது 2 விதத்தில் இப்போ அமைய போகுது. இந்த வாரத்தில் இந்த கடந்த 4 நாட்கள்னு சொல்ல முடியாது, ஒரு நாள் விடுமுறை. அதனால் 3 நாட்களில் குறைந்தபட்ச லோயஸ்ட் லோவில் நம்மளுக்கு ஆரம்பமாக போகுது. அது ஒரு திங். ரெண்டாவது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, சென்ற வாரம் அந்த ஒரு குட் ஃப்ரைடேவே அமைஞ்சது. அப்போ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஓப்பன் 17,451, லோ 17,427. அப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த லோவுக்கு கீழே ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படிக்கும். அதாவது போன வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு பெரிய ஏற்றம், அதாவது ஒரு 200 புள்ளிகள் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைந்தது. அப்போ இன்றைய தினம் இந்த கேப் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு ஓப்பன் இந்த ரேட் அதாவது லாஸ்ட் வீக்கோட வெள்ளிக்கிழமையோட லோவுக்கு கீழ், இது அனைத்துமே நம்ம இப்போ கணக்கிடுறது. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் சந்தை ஆரம்பமாக 2 மணி நேரம் இருக்கிறது. அதில் என்ன மாற்றங்கள் வேண்டும் நடைபெறலாம். இப்போ நம்ம பேசுனது நடக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்படி இருந்தால் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி வீக்லி லோவில் பண்ணும்போது இதற்கு கீழே வணிகம் நடைபெறுவது சந்தைக்கு உகந்தது கிடையாது. அப்போது ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அப்படி செல்லிங் ப்ரெஷர் வரலை அப்படின்னா அந்த செல்லிங் ப்ரெஷர் எப்போ வரும்னா புட் செல்லர் நம்மளுக்கு பயப்படும் போது தான் மீண்டும் சந்தை கீழே இறங்கும். ஆனால் புட் செல்லர் பயப்படவே இல்லை அப்படின்னா சந்தை அந்த இடத்துலேருந்து ஆரம்பமாய் மேலே வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கலாம். அப்படி வரணும் அப்படின்னா ஓப்பனுக்கும் ஓப்பன் லோ இருக்கணும், இல்லைன்னா ஓப்பனுக்கும் லோவுக்கும் நான் டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கணும். அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தர் நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ கொஞ்சம் பலம் வாய்ந்தவராக மாற வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அந்த சந்தையோட மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகளாக இருக்கும். இது அனைத்துமே நம்மளுக்கு இப்போ தொடக்கத்திலேயே பார்க்கும்போது புட் ஆப்ஷன்ஸ் நேற்று யாரெல்லாம் ஹோல்டு பை பண்ணி வச்சுருந்தாங்களோ அவர்களுக்கு இப்போதைக்கு ஆரம்பம் ஆன உடனே ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அப்போ அவர்கள் அனைவருமே அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணால் என்ன நடக்கும்? அப்போது அதுக்கப்புறம் அதை விட நேற்று பை பண்ணவங்களை விட புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க அதிகமாக இருந்துட்டால் என்ன நடக்கும் இப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் ஆய்வு செய்யுங்க. உங்களுக்கு உண்டான புரிதல் ஏற்படும்.
அப்போ நம்ம வந்து நேற்றைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 17,700 கால் அண்டு புட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க. அடுத்து 17,600 புட் 800 கால், அதுக்கப்புறம் 18,000 கால் 17,500 புட் கொடுத்துருந்தாங்க. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 17,750 மையமாக வைத்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதனுடைய ப்ரீமியம் வந்துட்டு 75 ரூபா. அப்போ 17,500 புட் அண்டு 18,000 கால் ஸ்ட்ராங்கலோட அடிப்படையே நம்மளுக்கு 17,425. இது எப்படி இன்றைக்கி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ரியாக்ஷன் மாறிச்சுன்னா மார்க்கெட் அந்த 17,425 தான் கடைசி ஹோப். அது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்கள். இதனுடைய குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 17,536 டு 17,764, வைட் ரேஞ்ச் 17,472 டு 17,928. எட்ஜில் பார்த்தீங்கன்னா 17,491 டு 17,709, வைட் ரேஞ்ச் 17,382 டு 17,818. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,670, 17,709, 17,764. சப்போர்ட் லெவல் 17,536, 17,491, 17,432 இருக்கும். பேங்க் நிஃப்டி நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் மொமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்மளுக்கு வந்து லோ நியரில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. லோ நியர் க்ளோசிங்கிறதே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயந்தான், செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான். ஏன்னா லோலியே க்ளோஸ் ஆனதுனால. அப்போ அதனுடைய அட்டவணை பார்த்தீங்கன்னா 41,500 கால் அண்டு புட், 42,000 கால், 41,000 புட் அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 42,000 கால் 41,000 புட்டோட இதனாலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 250 ரூபா வருது. அப்போ 40,750 அப்படிங்கிறது மிக முக்கியமான லெவலாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 41,084 டு 41,706, 40,878 டு 42,122. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,482, 41,599, 41,706. சப்போர்ட் லெவல் 41,084, 40,989, 40,811 இருக்கும். இந்த கணக்கீட்டுக்கு உண்டான அனைத்துமே நமக்கு வந்துட்டு கட்டண பயிற்சி இருக்குது. கட்டண பயிற்சியில் வந்துட்டு நம்மளுக்கு இதனுடைய கணக்கீடு எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிற அடிப்படை தான் இருக்கும். இது மார்ச் 11ஆம் தேதி நாளைய தினம் நம்மளுக்கு வந்து வகுப்பு தொங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. நீங்கள் சுய ஆய்வு செய்தாலே அதனை பற்றி புரிதல் ஏற்படலாம். அதனால் கட்டண பயிற்சியில் பங்கேற்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் மிக விரைவாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் இணைந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.